தவறான எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கிறாங்க இல்லையா? சிறு பிள்ளைகளுக்குள்ளேயும் தவறான விதையை விதைத்து, பொல்லாத விதையை விதைத்து, அவர்களும் தவறான வழியில போற சிறு பிள்ளைகளையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா, இது வந்து அந்த அர்த்தத்துல சொல்ற மாதிரி தெரியல. அப்போ எத பத்தி இத சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா, சிறு பிள்ளை வந்து எப்படி தன்னை தாழ்த்துகிறது, அது வந்து எதை குறித்தும் கவலைப்படுவதில்ல. ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் போதெல்லாம், "இன்னைக்கு இந்த நாள் எப்படி போக போகுதுன்னு தெரியலையே! நமக்கு சாப்பாடு இருக்குமான்னு தெரியலையே! நம்ம நல்லபடியா போவோமான்னு தெரியல, போயிட்டு திரும்ப வருவோமா தெரியல" அப்படின்னு சொல்லி எதை குறித்தும் கவலைப்படுவதும் இல்லை, சந்தேகப்படுவதும் இல்லை. ஏன்னா, காலையில எழுந்த உடனே, காலையில அம்மா டிஃபன் செஞ்சு குடுப்பாங்களா, குடுக்க மாட்டாங்களா தெரியலையே! இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்குமா, கிடைக்காதான்னு தெரியலையே அப்படின்னு அது சந்தேகப்படுறதில்ல. அது நிச்சயமா அது நம்புது. நம்ம காலையில எழுந்துச்சு பிரஷ் பண்ணிட்டு வந்தா, குளிச்சுட்டு வந்தா, அம்மா நமக்கு டிஃபன் செஞ்சு குடுப்பாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அது நம்பும். முழுவதுமாக அவங்க தாயே அத நம்பும். அதன் பிறகு அவங்க அப்பா வந்து ஸ்கூலுக்கு கூட்டு போறாரு. இப்போ அது வந்து சந்தேகப்படுமா? ஐயோ! நம்ம அப்பா நம்மள கரெக்ட்டா கூட்டு போய் ஸ்கூல்